உமாபதியவும் அறம் என்ற சேனலும் இது மாதிரி யூடியூப் சேனல்களில் பூரா செருப்பாலேயே அடிச்சிருக்கிறேன். இந்த வீடியோவை வெளியேற்றாமல் மறைக்கிறது இவங்க பூராமே அந்நிய நாட்டு கூலிப்படைகள். என்னென்னா மூத்தர பத்திரிக்கையாளர்னுவாங்க. இந்த தேவடி அப்பையில மூத்த பத்திரிக்கையாளராக இல்லை மூத்தர பத்திரிக்கையாளர்கள். அவசரிக்கு பிறந்தவனே ஒருத்தன் ஒரு சிஎம்மை செருப்பை வச்சு அடித்து வீடியோ போடுறான்னா அது ஏன்னு பார்க்கணும்னா, தேவடியாளுக்கு பிறந்த பயலே ஒரு சிஎம் உடைய குடும்பத்தவே செருப்பை வச்சு அடித்து வீடியோ போடுறான்னா அது என்னாண்டு மூத்த பத்திரிக்கையாளராக. ஏன்னா தேவடியாளுக்கு பிறந்த பயலே உமாபதி ஏன் ஜெயபாண்டி உமாபதியை சிறப்புகள் தேடிக்கணும்ன்றீங்க? இவன் ஒரு கைக்கூலி, பல விதத்தில் கைக்கூலிகளை வச்சுருக்கான். பாருங்கள், தட்டச்சின்னு வச்சுருக்கான். இந்த தட்டச்சில் செல் நம்பர் எல்லாமே கொடுக்குறோம். இந்த செல்லூர் போலீஸுக்கார நாயவும் காமிக்கிறோம். இந்த நாய் தான் எனக்கு இந்த லெட்டரை அனுப்புனது. இந்த லெட்டரை அனுப்பிட்டு எனக்கு தகவல் ஒரு முறை கூட என் லெட்டரை வாங்கிட்டோம்னு தகவல் சொல்லலை, எனக்கு லெட்டரை அனுப்பியிருக்கின்றதுன்னு தகவல் சொல்லலை. இந்த தேவடி அப்பைய இவன் காவல்துறை அதிகாரியா? ஏன்னா நான் அப்பயும் நினச்சேன், எஸ்பி அஸ்ராக்காரரை இவன் செலெக்ஷன் பண்ணுறான், இவன் திருட்டு பலாத்தை வச்சுருப்பான். எப்படி அயோக்கிய பலாத்தை வச்சுருப்பான். இவன் தருமபுரியில் எஸ்பி அஸ்ராக்காரர் உலக மோசடி பண்ண தேவடி அம்மையன். அதனால் எல்லோரும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறீங்க, விஜயுடைய வாட்ஸ்அப்புக்கு. அடுத்தடுத்து அது என்ன செய்யுது, கம்ப்யூட்டரில் இன்னும் எழுதுங்க. அதுக்கு ரிப்ளை நம்மளுக்கு சொல்லணும்ல, சொல்லலை. அதனால தான் செருப்பு வச்சு அடிச்சிருக்கேன். இந்த இவிஎம் மிஷினில் வெற்றி பெறவன் எவனாக இருந்தாலும் ஓட்டு திருட்டு பண்ணி திருட்டு முதலமைச்சர், திருட்டு பிரதமர் இந்த மிஷினில் வெற்றி பெற்றவன். ஆம்பளையாக இருந்தால் விஜய் இந்த இவிஎம் மிஷினில் வெற்றி பெற்றவன் தானே. எங்கே இந்த தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க சொல்லு இந்த அவசரிப்பால். இல்லை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, நான் மதுரை முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் நான் தரேன். ஒரு தினக்கூலி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் தர்றேன். இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்திரசேகர் அவனுடைய மகன் எனக்கு லெட்டர் அனுப்பாமல், ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு லெட்டர் அனுப்பலைன்னா இதை காட்டிலும் கேவலமான ஒரு பிள்ளை எந்த ஒரு பிள்ளையும் இருக்காது. நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் குடும்பம் தேவடியா குடும்பம் என்று நான் சொல்கிறேன். அது எப்படிங்க? ஆமாம், ஒரு படிப்பறிவில்லாதவன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றான். 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்ன்றான். இதை எந்த ஒரு யூடியூப் சேனலுக்காரனும் வெளிப்படுத்தாமல் மறைப்பது ஏன் என்று கேட்குறான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். 8ஆம் தேதி அனுப்பியிருக்கேன் விஜய்வுக்கு. 8ஆம் தேதி நான் அனுப்பிய லெட்ரு அக்னாலஜ்மெண்ட் கார்டோட இதில் பார்க்குறது பூரா விஜய்வுக்கு அனுப்பியிருந்தேன். எனக்கு பதில் கொடுக்கவில்லை. அப்போ மதுரையில் மட்டும் 7 பேர் வெற்றி பெற்றிருக்கான். ஏண்டா மதுரையில் இந்த விஜய்வுக்கு கட்சியிலேருந்து ஜெயபாண்டி இந்த மாதிரி வீடியோ போடாதையா, என் தலைவர் வர்றாரு பேனாவோட, 75 நாளைக்குள்ளே என் தலைவர் பதவி விலகிறாரு, நீ அந்த பதவி விலகின நாள்லேருந்து 75 நாளைக்குள்ளே மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் தவக கட்சி சார்பில் எங்கள் தொண்டர்கள் பூரா உனக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லிட்டேன், நான் 75 நாளைக்குள்ள மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கவில்லை என்றால் என்னுடைய அனைத்து கண்டுபிடிப்பும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பத்திரத்தை எழுதி தர்றேன். இந்த மாதிரி அறமன்ற யூடியூப் சேனலுக்கார பொண்டு பயிலுங்க செருப்பாலே அடித்தாலும் சரி, இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டருங்க
தன்னுடைய பொண்டாட்டியை கூட்டு கொடுக்குறது கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னா வெளிநாட்டு அந்நிய கூலிகள், வெளிநாட்டில் உள்ள பணத்துக்கு வேலை செய்கிறவங்க கேட்டால் நாங்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பிச்சை எடுத்து பிழைக்கிற நாய்கள், அந்நிய நாட்டு உடைய பணத்தை வாங்கி அதில் பிழப்பு நடத்தக்கூடிய உமாபதி மாதிரி ஏகப்பட்ட மூத்த பத்திரிக்கையாளர்கள் என்ற பெயரில் சோறு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்குடா சோறு? பிய திங்க வேண்டியதாண்டா தேவடியா பசங்களா. ஒருத்தன் செருப்பை கழுத்தை அடித்து வீடியோ போடுறான்னா அதை யூடியூப்பில் எல்லா கட்சிக்காரனுக்கும் தெரியப்படுத்தணும். அல்லது தமிழ்நாட்டு முதலமைச்சராவதும் என்னைய ஒருத்தன் செருப்பை கழுத்தி அடித்து வீடியோ போட்டிருக்கேன், என் குடும்பத்தை தவறுதலாக பேசியிருக்கான், என்னுடைய தகப்பன் என்னுடைய பிள்ளை எல்லாரையும் செருப்பை கழுத்தி அடித்து வீடியோ போட்டிருக்கான், இப்போ அனைத்து பத்திரிகையில் போட்டுருவாங்கயா. நான் ஒரு முதலமைச்சராக இருந்து என்னால் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க முடியாது. ஆனால் தினக்கூலி ஜெயபாண்டி கொடுக்க முடியும்ன்றான். அதற்காக நான் பதவி ஏற்று 75 நாளைக்குள்ளே பதவி விலகுண்டு எனக்கு ஜெயபாண்டி லெட்டர் அனுப்பியிருக்கான். அந்த லெட்டரின் அடிப்படையில் தவக கட்சி டிவிகே பதவி விலக நான் தயார். உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு தினக்கூலி ஒரு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளை சம்பளம் கொடுக்குறோம்ன்றான், 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்ன்றான். இது உண்மையாக பொய்யான்னு பார்ப்பதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன். நான் உத்தமிக்கு பிறந்தேன், என் தாய் கற்பு கரசி விஜயுடைய அம்மா என்றதை நிரூபிப்பதற்கு பதவி விலக வேண்டும் 75 நாட்களுக்குள். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சிறப்பால் அடித்து சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையில் படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு படித்து முடித்த உடனே அவர்களுக்கு இழப்பீடு தொகையாக, படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா கொடுக்க வேண்டும். அதை கொடுக்கலன்னா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் கொடுக்குறது வேடிக்கை பாரு. இதை எழுதலாம். இந்த உமாமதி அறம் என்ற யூடியூப் சேனல் மாதிரி பாரி சாட்டை இப்படி பல யூடியூப் சேனலுக்காரங்க பொண்டு வைப்பழுக அந்நிய நாட்டில் பணத்தை வாங்கி தன்னுடைய பொண்டாட்டியை அந்நிய நாட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்து புழைக்கிற எச்சிக்கல்ல நாய்கள். ஆம்பளையாக இருந்தால் இந்த வீடியோவை முதலமைச்சருக்கு தெரியப்படுத்து. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சோசியல் மீடியா எல்லா இதுவுமே வெளிநாட்டுக்காரன் அமெரிக்கா தான் நம்ம நாட்டுக்கு கொடுத்துருக்கான். அவை மூலமாக இவங்க பூரா செயல்படுறாங்க. இந்த நீதிபதி எனக்கு வாய்ப்பு தேர்தலுக்கு முன்னாடி 20ஆம் தேதி வாய்தா சொன்னான், 6 அடித்த நீதிபதி. ஏன்னா நான் அவனுக்கு பத்திரம் அனுப்பிச்சிருந்தேன் தேர்தல் தேதியை தள்ளி வைங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த 20ஆம் தேதி வாய்தாவில் 6 அடித்த நீதிபதி வரல. இந்த சிங்கப்பெண்ணு நீங்கள் பதவி கொடுக்குறீங்கன்னா அப்போ ஏற்கனவே பெண் போலீஸ் இருக்காங்களே அவங்கள அப்புறம் வீட்டுக்கு போங்கப்பா, உங்கள் நடவடிக்கைலாம் சரியில்லை, நாங்கள் சிங்கப்படையை இறக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பழைய இன்ஜின் கரி இன்ஜின் அந்த ரயிலெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு டீசலுக்கு வந்தாங்க, டீசலுக்கு பிறகு மின்சாரத்துக்கு வந்துட்டாங்க. அது மாதிரி பழைய போலீஸெல்லாம் பெண் போலீஸெல்லாம் காலி பண்ணிவிட்டு நாங்கள் பெண் சிங்கத்தை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஆண் சிங்கத்தை பூரா காலி பண்ணிவிட்டு போலீஸுக்கார பயல்களெல்லாம் புதுசாக உள்ள பயில்களவாக சேர்த்து இனிமேல் குற்றம் நடக்கக்கூடாதுன்னு கொண்டு வரலாம். ஏற்கனவே இருக்கிற பொண்டு பய போலீஸுகளை இந்த மாதிரி பொண்டு பய போலீஸுகளை வச்சு எப்படி நீ சீர்திருத்தம் பண்ண முடியும்? அதனால் செல்லூர் போலீஸ்கார பையனுடைய அந்த வீடியோவை 5ஆம் தேதி 12 மணிக்கு ஜெயபாண்டி போயிருக்கும்போது அந்த வீடியோவை பாரு. அன்றைக்கி விசாரித்த நித்யா போலீஸு மேடத்தை பாரு, அவங்கள விசாரி. இல்லை என்னுடைய பத்திரத்துக்கு நீ கொடு, என்னுடைய பத்திரத்தின் அடிப்படையில் நீ நடந்து கொள். நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.